ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டியாரா. வெல்கம் டு மை சேனல். தும் ஹீ ஹோ கியூங்கி தும் ஹீ ஹோ. பார்த்துடலாமா? பாடினது கேட்டு கடுப்பாகி வீடியோவை பார்க்காம போயிடாதீங்கன்னு. ஜஸ்ட் இக்னோர் இட், ஓகே? வீடியோ பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. தென் இமேஜினேஷனில் ரொம்ப ஃபாலோ ஆகாதீங்க. இப்போது ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக ரியான் ஜங்கு கூட இருக்க பிடிக்காம ஃபைன் கூட கிளம்பி போயிருப்பான். அதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் இருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போது வயன்தான் ரியானை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ரியான் கூட பேசிக்கிட்டு இருக்கா. ரியான், அம்மா இப்போ ஓகேவா ரியான்? ஹாப்பியாக இருக்கியா? ஆமாம்மா. இப்படி சொல்லிட்டு வயனாவை ஹக் பண்ணிக்கிறான். ரியான், நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கணும் ரியான். மீரா ஆண்டி அங்கே வந்ததுனால தானே உனக்கு அப்பாவை பிடிக்காம போணுச்சு. அந்த மாதிரி சிம்மன் அங்கிள் அடிக்கடி வீட்டுக்கு வராரு. அதனால என்னையும் நீ தப்பாக எடுத்துக்குவியா ரியான்? இல்லைம்மா, சிம்மன் அங்கிள் ரொம்ப நல்லோம். மீரா ஆண்டி மாதிரி அவர் இல்லை. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் தான் ரியான். நீயும் ரித்துவும் தான் எனக்கு எல்லாமே. உங்களுக்கு பிடிக்காதது, உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான விஷயம் எதுவுமே அம்மா பண்ண மாட்டேன். நான் சொல்கிறேன் ரியான், நான் சொல்கிறேன் எல்லாத்தையும். நீ இன்னும் கொஞ்சம் பெரிய பையனாக வந்துடுறேன்னா அவ்வளோத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ நீ எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப ரியான். சரிம்மா. அப்புறம் ரித்துக்கிட்ட இனி நான் அப்பாவை பார்க்க போக மாட்டேன் அதெல்லாம் சொல்லாத ரியான். அவள் சின்ன பொண்ணுல்ல, அவளுக்கு அப்பாவை எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல ரியான். ஆமாம்மா. ரித்துக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணானோன்னு எல்லாத்தையும் சொல்லலாம். சரிம்மா. இந்த மாதிரி வாயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ரித்துக்கிட்ட டாடா வேறொரு ஊருக்கு ஒர்க் பண்ண போயிட்டாரு. ஸோ அவரை நம்ம பார்க்க போக முடியாது, ரொம்ப நாள் கழிச்சு தான் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க வயன். அதனால ஃபோனில் மட்டும்தான் ரித்து சங்கு கூட கதைப்பா. வயனுக்கு எப்படின்னா, எவ்வளோ ஒருத்தியோட வாழணுன்றதுக்காக ரியானையே அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான். அவன் என்ன யோசிப்பான் அதை கூட அவன் புரிஞ்சுக்கல. அப்படி இருக்கக்குள்ள ரித்துவை அங்கே கொண்டு போய் விட்டா அவளும் ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஜங்குக்கு நடந்துக்குவான். அதனால 2 பேரையும் நம்ம கூட வச்சுக்கலாம், லீகலாக மூவ் பண்ணி 2 குழந்தைங்களையும் நம்மளே வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் முடிவு பண்ணியிருப்பா. ஸோ அப்படியே ஒரு 4 months கிட்ட க்ராஸ் ஆகுது. ஒரு பக்கம் வயன், ரித்து, ரியான், அப்பப்போ ஜிம்மனும் வருவான். ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. பட் அது வயனோட அம்மா தங்கச்சிக்கு மட்டும் கொஞ்சம் பொறுக்கலை. பட் இந்த பக்கம் ஜங்குக் தான் இந்த 4 மாதம் அவன் டோட்டலி வேறு மாதிரி இருந்துட்டுருக்கான். முன்னையாவது ரியான் இருந்தான், இப்போ அதுவும் இல்லை. ரித்துவும் வீட்டுக்கு வர மாட்டா. ரித்து கூட ஃபோனில் பேசுகிற அந்த கொஞ்ச நேரம் மட்டும்தான் அவனுக்கு இப்போலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி அவன் ரொம்ப வேலை பார்க்குறான். மார்னிங் நைட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேலை பார்க்குறான். அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. அடிக்கடி தலைவலி வேற வருது. டாக்டர்ஸ் அவனை ரொம்ப யோசிக்காமல் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் தான் இருக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் அதை கண்டுக்கிறதே இல்லை. ஜங்குக் தனியாக இருக்கனால மீராவும் ஜங்குக்கோட வீட்டில் தான் இருக்கா. அப்பப்போ அவளோட வீட்டுக்கு போவா. ஜங்குக் தான் அங்கே இருக்கவே சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் எல்லாத்தையும் புலம்புறதே மீரா கிட்ட மட்டும்தானே, அதனால. பட் மீராவுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவள் ஜங்குக்கோட ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பா. பட் அவன் என்னன்னா ரொம்ப ஒர்க் பண்ணுவான். வீட்டுக்கும் ரொம்ப லேட்டாகி தான் வருவான். சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டான், பேச மாட்டான், தலைவலிக்குதுன்னு போய் படுத்துருவான். என்னைக்காவது இருந்து குடிச்சிட்டு வந்தால் மட்டும் மீராக்கிட்ட எல்லாத்தையும் புலம்புவான். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீராக்கும் புரியுது அவனுக்கு வயனை எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. மீரா எக்ஸ்பெக்ட் பண்ணது அவளுக்கு கிடச்சிருச்சு. ஜங்குக் அவளுக்கு கிடச்சிட்டா, லவ் பண்ணுறா, அடுத்த வருஷம் கல்யாணமாக பண்ணிக்க போகிறாங்க. ஆனால் ஜங்குக் முன்ன இருந்த மாதிரி இப்போ இல்லை. அது நல்லாவே அவளுக்கு புரியுது. அப்போ ஒரு நாள் நைட் ரொம்ப லேட்டாகி தான் ஜங்குக் வாரான். ரொம்ப டயர்டா. ஜங்குக்
சாப்பிட்றியா ஜங்குக்? ஃபுட்லாம் இருக்குது, போட்டு எடுத்துட்டு வரவா? இல்லை இல்லை வேணாம் மீரா, ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்குறேன். ஓகே ஜங்குக். இப்படின்னு சொல்லிட்டு மீரா அங்கே நின்றுட்டுருக்கா. அப்போது ஜங்குக் உள்ளே போயிட்டு சடனாக நின்று திரும்பி, மீரா, ஜங்குக். நீ சாப்பிட்டியா மீரா? இல்லை ஜங்குக். சரி, வா சாப்பிடலாம். இப்படி சொல்லிட்டு அவனும் வாரான். மீராக்கு செம்ம ஹாப்பி. ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, மீரா, சொல்லு ஜங்குக். கொஞ்சம் நான் உன்கிட்ட பேசணும். ஷோர் ஜங்குக். அப்படின்னோன்னா 2 பேரும் சோஃபாவில் தான் உட்காந்துருக்காங்க பக்கத்து பக்கத்தில். அப்போது ஜங்குக், என் கூட இருக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல மீரா? இல்லை இல்லைன்னு மட்டும் சொல்லாத மீரா. நான் பாட்டுக்கு ஆஃபீஸ் போகிறேன், வரேன், தூங்குறேன், சாப்பிட்றேன். உன்கிட்ட உன்ன மாதிரி பேசுகிறதும் இல்லை. நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்ட என்ன லவ் பண்ணியோ, இப்போ அப்படி இல்லைல்ல மீரா? இல்லை ஜங்குக், அது எனக்கு நல்லாவே புரியுது மீரா. ஆனால் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் மீரா. என்ன ஜங்குக்? நீ என்னை விட்டுட்டு போயிடு மீரா. ஜங்குக். அதுதான் சரி மீரா. எனக்கு இப்படி தான் இருக்க முடியும். தெரியல, என்னால் பயணம் மறக்க முடியல மீரா, முடியல. தெரியல, எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் முடியல மீரா. அவளுக்கு வேணா என்னோட பிளேஸை வேறொருத்தனுக்கு ஈஸியாக கொடுக்க முடிஞ்சிருக்கலாம். ஆனால் எனக்கு முடியல மீரா. எனக்கு ஒரு பொய்யான ப்ராமிஸை பண்ணி ஒரு பொண்ணோட லைஃபை கெடுக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை மீரா. அதுலேயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க மீரா. ஆனால் நீ என் கூட இருந்தால் உன்னால் ஹாப்பியாக இருக்க முடியாது மீரா. கண்டிப்பாக என்னால் உன்னோட ஒரு லைஃப்பை ஆஸ் அ ஹஸ்பண்டாக வாழ முடியாது மீரா. ஸோ உன்னோட லைஃப்பை பாரு, ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. பி ஹாப்பி மீரா. இதை கேட்டுட்டு மீராக்கு கண்ணுலேருந்து டியர்ஸ் வருது. தெரியல, அவளால் ஜங்குக்கு அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க முடியல. ஜங்குக், எனக்கு தெரியல ஜங்குக், பரவாயில்ல ஜங்குக், நீ எனக்கு அந்த பிளேஸை கொடுக்கலனாலும் பரவாயில்ல. எனக்கு புரியுது, இப்போதான் புரியுது நீ வாயனை எவ்வளோ லவ் பண்ணுறன்ட்டு. பட் அவ தான் வேற ஒருத்தனோட போயிட்டாலே ஜங்குக். ஸோ எனக்கு தெரியல, மறந்துடுன்னு எனக்கு சொல்ல முடியாது. பட் நீ மறக்கலைனாலும் பரவாயில்ல ஜங்குக். இந்த சிச்சுவேஷனில் உன்னை தனியாக விட்டுட்டு எனக்கு போக முடியாது ஜங்குக். இட்ஸ் ஓகே, நான் இப்படியே இருக்கிறேன் ஜங்குக். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பட் நீ எனக்கு ஒய்ஃபோட பொசிஷன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இப்படியே இருக்கலாம். பேசிட்டு ஹாப்பியாக இப்படியே இருக்கலாம் ஜங்குக். மீரா, இப்படியே இருக்கலாம் ஜங்குக். இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி தெரியல ஜங்குக்கு. இவ்வளோ சொல்லியும் இவ நம்ம கூடவே இருக்காளேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகுது. அப்படியே மீராவை ஹக் பண்ணிக்கிட்டான். அவளும் அப்படிதான். மீராக்கு என்னன்னா, ஸ்டார்டிங்கில் வயன் ஜங்கு கூட சேரக்கூடாதுன்னு தான் நினச்சிருப்பா. ஆனால் ஜிம்மனோட பார்த்தோன்னே இவளுமே உண்மையாக நம்பிட்டா. வயன் மூவ் ஆன் ஆகி ஜிம்மனோட போயிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போது ஜங்கு கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கான். அதனால என்னானாலும் பரவாயில்ல, அவன் கூடவே இருப்போம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கக்குள்ள வயன் ஃபேமிலிக்கும் ஜங்குக்கோட ஃபேமிலிக்கும் பொதுவான ஒரு ரிலேஷன் வீட்டில் வளகாப்பு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அப்போது வயனும் ஜிம்மனையும் வர சொல்லலாம், அவனோட சேர்ந்து போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஏன்னா எப்படியும் ஜங்குக் மீரா கூட தான் வருவான்.
அவனே அவ்வளோ இதெல்லாம் பண்ணிட்டு கெத்தா வரக்குள்ள நாம மட்டும் எதுக்கு ஒன்றும் இல்லாமல் தனியாக போகணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு ஜிமனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறா. அதை வயனோட அம்மாவும் கேட்டிருப்பாங்க. எவனுக்கு கால் பண்ணி வர சொல்கிறடி? நான் எவனுக்கு கால் பண்ண உனக்கு என்னம்மா? ஹே, நீ பாட்டுக்கு அவனை அங்கே கூட்டிட்டு வருவ, வந்திருக்கவங்களெல்லாம் என்னைய பார்த்து பேசவா? இத்தனை நாள் என் கூட பேசுனியாம்மா? மூச்சு கொடுத்தாது பேசுனியா? திருப்பிக்கிட்டல போன, இன்னைக்கு மட்டும் என்ன உனக்கு? இதை சொன்னோன்னே நான் அப்படியே கேட்டுட்டு இருந்துடணுமா? ஹே என்னாடி, எனக்கெல்லாம் அங்கே போய்ட்டு தலை குடிஞ்சிட்டெல்லாம் இருக்கேலாது. நான்லாம் தன்மானத்தோடு இருக்கிறவ. உன் தன்மானத்தை தூக்கி குப்பையில் போடு. சொன்னல உன்னை என் பொண்ணுன்னு சொல்லவே வெக்கமாக இருக்குன்னு. சொல்லாத, அங்கே வந்து நான் உன் பொண்ணுன்னு காட்டிக்காத. இவ எவ்வளோ ஒருத்தின்னு சொல்லிட்டு இரு. எனக்கெல்லாம் தனியாக வர முடியாது. நான் ஜிமனோட தான் வருவேன். இப்படி சொல்லிட்டு வாயின் பாட்டுக்க போயிட்டாங்க. ஐயோ ஐயோ, பாத்தியடி இவளை. என் வயிற்றுல தான் பெத்த நானு. எனக்கே சந்தேகமாக இருக்கு. பார்க்குறேன்டி எவ்வளோ நாள்னு. இவன் கூட எவ்வளோ நாள் போகுதுன்னு நானும் பார்க்குறேன். பேசாம இருமா. அவகிட்ட பேசி ஏமா நீ உன் எனர்ஜி எவ்வளோ வீணாக்கிக்கிட்டு இருக்க? நீ வா. இப்படி தர்ஷு வயனோட அம்மாவை கூட்டிகிட்டு போகிறா. அங்கிட்டு வயனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இருந்தாலும் பேசாமல் காதில் போட்டுக்காமல் இருந்துருவோன்னு இருந்துட்டாங்க. இப்படி அந்த ஃபங்க்ஷனுக்கு முத நாள் வருது. மார்னிங் வயனுக்கு ஆஃபீஸ் போகணும். பட் அவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் முடியாத மாதிரி இருக்கு. ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இப்படி அவங்க நினச்சிட்டு எந்திரிச்சு வரக்குள்ள அவங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ கிச்சன் சிங்க் கிட்ட தான் போகிறாங்க. ஏன் எனக்கு அப்படி வாமிட் வருது? தலை சுத்துற மாதிரி இருக்கு. இப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து உட்காந்துடுறாங்க. இதெல்லாம் வயனோட அம்மாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. லைக் அவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களோட பொண்ணு மேலே அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ஸோ அப்படியே என்ன பண்ணாலும் ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும். அதனால உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வயன ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. பட் சுத்தமாக முடியல. மறுபடியும் ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ போகிறாங்க. ஜிமனும் அதை பார்த்துட்டு போய் வயனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்து வயன், இந்தாங்க வயன், தண்ணி கொஞ்சம் குடிங்க. தேங்க்ஸ் ஜிமன். இப்படி சொல்லிட்டு அவங்களும் தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. அப்போ ஜிமன், என்னங்க ஆச்சு? உடம்பு சரியில்லையா? பேசாமல் லீவ் போட்டிருக்கலாம்ல, எதுக்குங்க ஆஃபீஸ்க்கு வந்தீங்க? இல்லை ஜிமன், அது காலையிலேருந்தே ஒரு மாதிரி வாமிட், தலையெல்லாம் சுற்றிட்டு தான் இருந்துச்சு. நான் சரியாயிடும்னு நினச்சானா? என்னங்க நீங்கள், உடம்பை விட வேலை முக்கியமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் முடிஞ்சோன்னே நானும் வரேன். ஹாஸ்பிட்டல் போயிடலாம். சரி ஜிமன். இப்படி சொல்ல ஆஃபீஸ் முடிஞ்சு ஹாஸ்பிட்டலும் போய் பார்க்குறாங்க. ஃபுட் பாய்சன்னால் வாமிட் வந்திருக்கணும். உடம்புல அயன் டெஃபிஷியன்சி இருக்குது, அதனால தான் தலை சுற்றுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒழுங்காக நியூட்ரிஷன் உள்ள ஃபுட் எடுத்துக்கோங்க, இந்த விட்டமின்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. ஸோ ஜிமன் வயனை கூட்டிகிட்டு போயிட்டு வயனோட வீட்டில் விடுறான். அதை பார்த்து வயனோட அம்மாவுக்கு இன்னுமே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. லைக் வாமிட், தலை சுற்று வந்தது, ஃபுட் பாய்சன் யோசிக்காமல் அங்கங்கே இவனோட ஊரை சுற்றுறா. ஏதாவது நடந்திருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப கேவலமாக யோசிக்கிறாங்க. சரி போக போக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்படியே அடுத்த நாளும் வருது. இப்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் எல்லாம் ரெடி ஆகுறாங்க. அப்போது மார்னிங்கே ஜிமன் ரெடியாகி வயனோட வீட்டுக்கு தான் வாரான். போயிட்டு ரித்து தான் கதவை திறக்கிறா. ஹை மோச்சி. ஹாய் ரித்து. மோச்சி அப்படின்னோன்னு ஜிமனும் ரித்துவை தூக்கிக்கிறான். மோச்சியும் நம்ம கூட. மோச்சியும் நம்ம கூட தான் வருவார். ஹாய் ஹாப்பி. ஹாய் ஜிமின் அங்கிள்.
ஹாய் ரியான், சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன் அங்கிள். உள்ள வரவா இல்லைன்னா வெளியே நின்றுணுமா? ஐயோ அங்கிள், வாங்க அங்கிள் உள்ளுக்கு. அப்படின்னு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு வாரான். ஸோ அப்படியே எல்லாரும் ஹாப்பியாக ரெடி ஆகுறாங்க. வயனோட அம்மாவுக்கும் தர்ஷனுக்கும் தான் எதுவுமே பிடிக்கல. ஸோ இப்படியே கிளம்பி போக அந்த ஃபங்க்ஷனுக்கு ஜங்குக்கும் வாரான் மீராவோட. ஜங்குக்கோட அம்மாலாம் சும்மா கெத்தாக வராங்க, பாரு எங்கள் வீட்டுக்கு புது மருமக வரப்போகிறா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே 2 ஃபேமிலியும் வரக்குள்ள என்ட்ரன்ஸ்லேயே ஒருத்தரை பார்த்துக்க வேண்டி வந்துடுது. வயன் அப்படியே ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. அவன் மீராவோட கையை ஹோல்ட் பண்ணியிருக்கான். ஒரு ப்ளூ கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட், கையில் வாட்ச், ஹேரை ஷார்ட்டாக வெட்டின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான். என்கிட்ட வயனுக்கு அதை பார்க்க அப்படியே பழைய மெமரிஸ்லாம் வருது. அப்படியே தொண்டையெல்லாம் அடைக்குது மனசுக்குள்ளேயே. அப்போ அவ்வளோ சீக்கிரம் என்னை மறந்துட்டல ஜங்குக், இன்னொருத்தியோட கையை பிடிக்கிற அளவுக்கு போயிட்டல, உன் மனசுலேருந்து நான் போயிட்டல ஜங்குக், இந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கோபமும் வருது. அதனால அவங்களும் ஜிமனோட கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே அங்கிட்டிருந்து ஜங்குக் வயனை பார்க்குறான். அவனுக்கும் வயன் ஜிமனோட கையை பிடிச்சோன்னே ஒரு மாதிரி அப்படி இருந்திருக்கும். வயன் ஒரு மெரூன் கலர் சாரி தான் வேர் பண்ணியிருப்பாங்க. ஹேர்லாம் ஃப்ரீயாக விட்டு நார்மலான சின்ன சின்ன ஜுவல்ஸ் போட்டு பார்க்குறதுக்கே சிம்பிளாக அழகாக இருக்காங்க. அதை பார்க்கக்குள்ள அவனுக்கும் நிறைய மெமரிஸ் எல்லாம் வருது. ஆனால் இப்போ அவள் வேறொருத்தனோட கையை பிடிச்சிட்டு ஹாப்பியாக இருக்கா. அவனும் மனசுக்குள்ளேயே ஈஸியாக என்னோட அந்த இடத்த வேறொருத்தனுக்கு கொடுத்துட்டல வயன், என்ன மறந்துட்டல வயன், இந்த மாதிரி நினச்சிட்ருக்கான். அந்த டைம் ரித்து ஜங்குக்கை பார்த்துட்டு, மா டாடா. ரித்து நில்லு ரித்து, மா டாடாமா, நீ என்ன இப்படி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட ஓடி போறா. டாடா ரித்து இப்படி சொல்லிட்டு ரித்துவை அவன் தூக்கிக்கிறான். ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா 4 மாதம் கழிச்சு ரித்துவை அவன் பார்க்குறான். டாடா, நீங்கள் வருவேன்னு அம்மா சொல்லவே இல்லை, வேற எங்கேயோ போயிட்டேன்னு சொன்னாங்க. ரித்து குட்டிக்கு சர்ப்ரைஸ். எப்படி இருக்கு? ஆனால் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா டாடா. நான் உன்னை எவ்வளோ நாள் பார்க்கல. நானும் தான் ரித்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்படி ரொம்ப நேரம் கழிச்சிட்ருக்க வயன் வந்துட்டு, அம்மாக்கிட்ட வா ரித்து, நான் டாடா கூட இருக்கேன். ரித்து, மா எவ்வளோ நாள் கழிச்சு டாடா வந்திருக்காரு, நான் அவரு கூட இருக்கேம்மா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு டாடா கிட்ட கூட்டிகிட்டு வரேன் ரித்து, வா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ் அப்படின்னோடனே சரின்ட்டு ரித்துவும் பையன்கிட்ட போகிறா. ஜங்குக்கு தான் கொடுக்க மனசே இல்லை. அவனோட மனசெல்லாம் அவ்வளோ ஹெவியாக இருக்குது. ஸோ அப்படியே வயனும் ரித்துவை வாங்கிட்டு போக எல்லாரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீடே சும்மா பெருசாக ஹால் மாதிரி தான் இருக்குது. போயிட்டு அந்த சந்தனம்லாம் தேய்ப்பாங்கள்ல, அந்த இதுவும் நடக்குது. அப்போது வயன் போயிட்டு வைக்கக்குள்ள, மா நிலுமா நீலாம் அதை வைக்கக்கூடாது, பூவும் பொட்டோட இருக்கிறவங்க தான் வைக்கணும். அம்மா, அக்கா எனக்கு அதை வைக்கட்டுமா? பரவாயில்ல, அவங்களுக்கு டிவோர்ஸ் தானே ஆகுச்சு. ஹே, மூடிக்கிட்டே ரெடி. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் எல்லாம் சரியாக வந்திருக்கு. ஏதாவது பண்ணி ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் யார் பதில் சொல்லுவா? இது வயனுக்கு நல்லாவே கேட்டிருக்கும். ஸோ ஒரு மாதிரி அழுதுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுறாங்க. அது ஜங்குக்கும் கேட்டிருப்பான். லைக் அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வயன் போக பின்னாடியே ஜிம்னும் போய் வயனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஏங்க இதுக்கெல்லாம் எதுக்குங்க அழுகுறீங்க? அவங்க அப்படிதான், வயசாயிடுச்சுல, கொஞ்சம் நட்டு கண்ட மாதிரி தான் பேசுவாங்க. அதெல்லாம் என்னத்துக்குங்க கணக்கு எடுத்துட்டு விடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வயனோட ஷோல்டரை ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். ஸோ இந்த மாதிரியே அந்த ஃபங்க்ஷன்லாம்
முடியுது. ஸோ எல்லாரும் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே போகலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போது எல்லாரும் அங்கே தங்க இந்த வீட்டில எல்லாம் ரிலேஷன்ஸ் எல்லாம் இருந்தா குரூப்பாக உட்காந்து கதைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஹாலில் வயனோட அம்மா, தங்கச்சி, அக்கா, அப்புறம் வயனோட மாமா, பெரியம்மா இவங்களாம் இருந்து கதைச்சிட்ருக்காங்க. ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. ரியான் ரித்துவெல்லாம் தூங்கிட்டாங்க. வயன் அம்மா தெரியும்ல, வயன் இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா, குடும்ப மனத்தையே வாங்குறான்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்கிறாங்க. அதுக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி வயனோட தங்கச்சி. ஸோ அப்படியே போக்குள்ள வயனோட மாமா, தோமா வயன் இங்கே கொஞ்சம் வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மாமா. அந்த பையனை கொஞ்சம் வெளியில் நிற்க சொல்லு. மாமா அவர் சொல்கிறத கேளுமா, பேசுறதுக்கு தானே. அப்படின்னு நான் வயனோச்சிமினை பார்க்க, பரவாயில்லைங்க நீங்கள் பேசிட்டு வாங்க, நான் நிற்கிறேன் வெளியில் அப்படின்ட்டு அவன் போகிறான். இப்போ சொல்லுமா, இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன மாமா பண்ணேன்? பாத்தியாடா இப்படி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்பா. கேளுடா நல்லா. அப்போது வயனோட மாமாவும் வயனை போட்டு அவ்வளோ கேள்வி கேட்குறாரு. லைக், இப்போ அவன் கூட ஊர் சுற்றுறியே, இதெல்லாம் உனக்கு தேவையா? குடும்பமான என்ன வருது? அவன் கூட போய் வாழாமல் அவனையும் விட்டு கொடுத்துட்ட, இந்த மாதிரி ரொம்ப கேட்குறாரு. அதோட வயனோட பெரியம்மா, சித்தி இவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. வயனோட அக்கா மட்டும்தான் அங்கே சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் அதுவும் வேலைக்காகலை. ஸோ இப்படியே பேச அது ஒரு மாதிரி சண்டை மாதிரி மாறுது. அப்போது ஜிமனும் என்ன சத்தம்னு கேட்டு வாரான். வாப்பா நீ வா, இவளுக்கு தான் அறிவு இல்லை, நீ கூட யோசிச்சு பார்க்க மாட்டியா? சின்ன பையன், உன்னோட எவ்வளோ வயசு பெரியவ, கூட்டிகிட்டு ஊரை சுற்றிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் குடும்பத்தில் ஏதோ அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கலாம். எங்கள் குடும்பத்துலலாம் அப்படிலாம் இல்லை. மானமே போகுது இங்கே. மாமா என்ன மாமா பேசுகிறீங்க? வயன், நீரு வயன், ஏங்க இவ்வளோலாம் பேசுகிறீங்களே, இவ்வளோ நாள் எங்கேங்க போயிருந்தீங்க? இந்த தம்பி பாருங்க, ஒழுங்காக பேசுங்க. ஐயோ, நல்லா ஒழுங்காக தான் பேசுகிறேன். இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்க? சரி, அவள் வேற ஒரு கல்யாணம் பண்ணாதான் இப்போ என்ன ஆகிட போகுது? அவள் வாழ்க்கை அவள் பார்க்க வேணாமா? அதெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வராது. எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு மானம் இருக்குது, மரியாதை இருக்குது. ஸோ நீங்கள் அவள் கூட பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. யோயோ, என்ன என் மானம் மரியாதை? உன்னெல்லாம் சிம்மன், நீ பேசாமல் இருவேன். இவனெல்லாம் இப்படிலாம் கேட்டாதான். இப்படி சிம்மன் ஒரு மாதிரி பேச அங்கெல்லாம் பெரிய சண்டை ஆகுது. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. ஜங்குக்கும் வரான். ஜங்குக்கோட அம்மாவுக்கும் அக்காவுக்கும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. 2 பிட்டு சேர்த்து அவங்களும் போடுறாங்க. வயனை போட்டு இல்லாத கேள்வி கேட்குறாங்க. அவள் லிட்ரலி அழுதுட்டா. ஜங்குக்கு அதை பார்க்க செம்ம கோவம் வருது. இருந்தாலும் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். வயன் ரொம்ப அழுகிறா. அப்போது வயனோட அம்மா, அப்படிதான்டா, நல்லா கேளு, நான் கேட்டாலாம் கணக்கே எடுக்க மாட்டா. நேற்று வேற வாந்தி மயக்கம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இவன் கூட தானே சுற்றிக்கிட்டு இருந்தா. எதையாவது பண்ணி வச்சுட்டு வந்து நிற்கிறாளோ என்னவோ. ஹே, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை அவளை பற்றி பேசுனீங்க, பெரிய மனுஷங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். இங்கே நடக்கிறதே வேற. இப்படி ஜங்குக் தான் கத்துறான். ஜங்குக் இப்படி பேசுவான்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக்கில் பார்க்குறாங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஆளாளுக்கு வாய்க்கு வந்த மாதிரி அவளை பேசுறீங்க. இதுக்கு மேலே அவளை பற்றி தப்பாக ஒரு வார்த்தை பேசுனீங்க, யார் பேசுகிறான்னு கூட பார்க்க மாட்டேன். வாயை உடைச்சிட. டேய் ஜங்குக், என்னடா நீ பேசுகிற? நீ மூடன, வாயை மூடிக்கிட்டே இரு. இங்கே இந்த அளவுக்கு எல்லாரும் அவளை பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணமே நீதான். என்ன பார்க்குற? நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டு பிரியறதுக்கு நீ பண்ண வேலையெல்லாம் நான் மறந்துட்டு உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறியா? அம்மான்ற ஒரு மரியாதைக்கு மட்டும்தான் பேசாமல் இருந்துட்டுருக்கேன். அவளுக்கும் உனக்கும் தான் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. அப்புறம் என்ன வந்து எல்லாரும் கூட நின்று ஜால்ரா அடிச்சிட்ருக்க? இது மட்டும் நம்மளோட வீடாக இருந்துருந்துச்சுன்னு வையன்,
உனக்கு நடந்திருக்கிறதே வேற. என்னங்க பார்த்தீங்களாங்க எப்படி என்ன பேசுகிறான் இவன்? நான் சொல்லணும்னு நினச்சத அவன் சொல்லிட்டான். என்னங்க? அப்புறம் என்னடி நீ பெருசா குதிச்சிட்டு இருக்க? அவளை தப்பான பொண்ணுன்னு நீ சொல்றியா? சொல்லுவ. மூச்சுக்கு 300 தடவை தங்கச்சியை படிக்க வைக்கணும், தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்ன்ட்டு எல்லாத்தையும் பார்த்து பண்றாள. இதுக்கு மேலையும் நீ பேசுவ. இல்லை மாமா, அது ஹே, வாய முட்றி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஐயோ யார்யா நீ? கல்யாணத்துக்கும் கருமாதிக்கு மட்டும்தான் உன்னை நான் காங்குறேன். நீ எல்லாம் அவ கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்த மாதிரி அவளை பத்தி தப்பா பேசுற. இதோ பாருங்க தம்பி, மரியாதையா பேசிக்கோங்க. ஐயோ உனக்கெல்லாம் என்னடா தெரியல, வாயில் அசிங்கமா வருது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க மட்டும் அப்படியே முந்திக்கிட்டு பாருங்க. உங்களுக்கெல்லாம் மரியாதை இருக்குது? மரியாதை வேணுமா? மரியாதை. அப்புறம் நீங்க அவளோட அம்மா தானே. மற்றவங்க தான் அப்படி பேசுறாங்கன்னா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை போய் அவ்வளோ கேவலமா பேசுறீங்க. கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? நீங்க வாங்கன்னு மரியாதை கொடுத்து பேசக்கூட வாய் கூசுது. நீங்கெல்லாம் நல்லா வச்சிருப்பீங்கன்னு தானே அவ கேட்டோன்னு போன்னு டிவோர்ஸ் கொடுத்து அனுப்பி வச்சேன். இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க. நல்லா உட்காந்து யோசிங்கண்ணா. அவளுக்கு அம்மாவா நீங்க என்ன பண்ணீங்கன்னு. கல்யாணம் பண்ணக்குள்ளேயும் அவளுக்கு எந்த சப்போர்ட்டும் நீங்க பண்ணல. டிவோர்ஸ் பண்ணக்குள்ளேயும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்போன்னு நீங்க ஒரு ட்ரை கூட பண்ணல. இப்போ அவளா ஒரு வாழ்க்கையை தேடிட்டு வந்தா அதையும் கெடுக்க பார்க்குறீங்களே. நீங்கள அம்மானு சொல்றதா இல்லாட்டி வேற எப்படி சொல்றதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எல்லாரும் மனுஷங்களா? நீங்களாம் மனுஷங்க தானா? அந்த பொண்ணு எப்படிப்பட்டவன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. ஒருத்தன் சொல்றீங்களாடா? இதோ பாருங்க, நான் அவளோட 10 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கேன். அவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். என் முன்னாடி எவனாவது அவளை பத்தி மறுபடியும் தப்பா பேசுனீங்க, கண்டு துண்டமா வெட்டி போட்டுறேன். என்ன பாக்குறீங்க? எல்லாரும் போங்க. அப்படின்னோன்னா எல்லாம் போயிட்டுறாங்க. ஹாலில் ஜங்குக், வயன், ஜிமின் அப்புறம் மீரா மட்டும்தான் இருக்காங்க. வயனுக்கு இன்னும் அவங்க அம்மா சொன்னது தான் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு பொண்ணு அவங்க அம்மாவே அவளை பற்றி தப்பாக பேசுனா எப்படி ஃபீல் பண்ணுவான், அந்த மாதிரி தான் வயனுக்கும். ஸோ அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. ஜிமினும் பக்கத்தில் போய் உட்காந்து கம்ஃபர்ட் பண்ணுறான். அப்போது ஜங்குக், மீரா, ஜங்குக் நீ கொஞ்சம் உள்ள போ மீரா, நான் வயன்கிட்ட பேசணும். ஆனால் ஜங்குக், சொல்றது கேளு மீரா. ஓகே ஜங்குக். இப்படி சொல்லிட்டு அவளும் ரூமுக்கு போயிட்றா. அப்போது ஜங்குக் சோஃபா கிட்ட வர ஜிமின் அதை பார்த்துட்டு எழுந்திரிச்சு, இதோ பாருங்க, இப்போ எதுக்காக இங்கே வாரீங்க? உங்களுக்கும் அவளுக்கும் எல்லாம் முடிஞ்சு. எனக்கு எல்லாம் அவளை அப்படி பேசினப்போ நீங்கள் மட்டும்தான் அவளுக்காக நின்று பேசுனீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் அதை மீறி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. அவள் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு ரீசன் தான், அதை மறக்காதீங்க. நான் வயன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். அதை மட்டும் பேசிட்டு போய்ட்றேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ நாங்கள் பேச போகிறீங்க? அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு இப்போ தானே உங்களுக்கே தெரியுது. சொல்லுங்க, இப்போ தானே தெரியுது. இந்த ஒரு நாளைக்கு உங்களால் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்க முடியலையே. ஒவ்வொரு நாளும் இதை தாங்க அவள் கேட்டுட்ருக்கா. அப்படியெல்லாம் அவள் கஷ்டப்படக்குள்ள ஒரு நாள் கூட பார்க்க கேட்க தோணாத உங்களுக்கு இப்போ மட்டும் எங்கே இருந்துங்க புதுசு அக்கறையெல்லாம் வருது? இது பாருங்க, அவ என்னோட வயன்.
பாருங்க, உங்கள் பேர் கூட எனக்கு சரியாக தெரியாது. ப்ளீஸ் ஒரு ஒரு தடவை மட்டும் அவகிட்ட நான் பேசணுங்க. ஜஸ்ட் ஒரு தடவை மட்டும். அப்போ ஜிமன் சங்குக்கு ஒரு மாதிரி பார்க்க, ப்ளீஸ்ங்க. எனக்கு எனக்கு சத்தியமாக இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பான்னு எனக்கு தெரியாதுங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும். நான் அவங்கள கல்யாணம் பண்ண போகிறது, உங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறது, இதை பற்றியெல்லாம் நான் எதுவும் பேச மாட்டேன். அவள் உங்கள் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கானா, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன் ப்ளீஸ். இதை பார்க்க ஜிமனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் வெளியே போய் வெயிட் பண்ணுறான். ஜங்குக் அப்போ வயனோட பக்கத்தில் தான் வந்து உட்காடுறான். வயன் ஜங்குக் வந்து உட்காந்தோன்னே அவனை ஃபேஸ் பண்ணாமல் அந்த பக்கம் திரும்பிக்கிறா. ஏன்னா அவளுக்கு இன்னும் உண்மை தெரியாதுல்ல, இன்னுமே ஜங்குக்கை தப்பாக தானே நினச்சிட்ருக்கா. அதனால அப்போ ஜங்குக் வயனோட கையை ஸ்லோவாக பிடிக்கிறான். வயன் வயனாலாத வயன், என்ன பாரு வயன். என்ன பாரு வயன் ப்ளீஸ். இப்போ வயன் ஸ்டில் அந்த பக்கமே தான் திரும்பிட்டு இருக்காங்க, அழுதுட்டு தான் இருக்காங்க. எனக்கு சத்தியமா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பான்னு எனக்கு தெரியாது வயன். நீ அம்மா கூடயும் தங்கச்சி கூடயும் சந்தோஷமா இருப்பேன்னு நினச்சி தானடி உன்னை நான் அனுப்புனேன். இப்படிலாம் அவங்க என் வயனை பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே உன்னை கூட்டு வந்திருப்பேன் வயன். அழாதவன் அழாதடி, எனக்கு ரொம்ப வலிக்குதுவன். அழாதவன் ப்ளீஸ் டி. நீ அலறப்போ என்னால தான் உனக்கு எப்படியெல்லாம் நிலைமை வந்துச்சோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குவேன். என்னால தான் இல்லை. நீ போறேன்னு சொன்னோன்னே அப்படியே போட்டது என்னோட தப்பு தான் இல்லை. அப்படியே போயிருந்தாலும் அத்தனை தடவை ஷித்துவோட வந்திருக்கலவன். ஒரு தடவை சொல்லியிருக்கலாம்ல, ஒரே ஒரு தடவை சொல்லியிருந்தேனா உன்னை அப்பவே கூட்டிட்டு வந்திருப்பவன். ஏன்டி என்கிட்ட சொல்லலை? என்ன பாருடி, பாருவன். I'm really sorry டி. நீ இப்படிலாம் உட்காந்து அழுறதுக்கு நான் தான் காரணம் இல்லை. ஆமாம் நான் தான் காரணம். என்னை மன்னிச்சிடுவேன். ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை திரும்பி பாருவேன். நீ என்ன மன்னிக்கலான்னா கூட பரவாயில்லவேன். ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை என்னை திரும்பி பாருவேன். நான் உன்னோட அந்த டிஎஸை மட்டும் வைப் பண்ணிட்டு போயிடுறேன். உன்னோட மனசுல நான் இல்லைனாலும் பரவாயில்லவே, என்னோட இடத்த நீ வேற யாருக்கும் கொடுத்துட்டாலும் பரவாயில்லவே. எனக்கு உன் கூட பேசுறதுக்கு வேற 10 நிமிஷம்தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தடவை மட்டும் திரும்பி பாருவேன் ப்ளீஸ். இந்த 10 நிமிஷத்தை தவிர இதுக்கு பிறகு உன்னை பார்த்து உன் முகத்தை பார்த்து கதைக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலவன். அதனால ப்ளீஸ். அப்படின்னோன்னே வயனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அப்படியே சங்குக்கை திரும்பி பார்க்குறாங்க. அவனோட கண்ணு அவ்வளோ ரெட்டாக இருக்குது, டியர்ஸோடு இருக்குது. இந்த பக்கம் வயனுக்கும் அப்படி தான். ஒருத்தர் கொஞ்ச நேரம் ஸ்டேர் பண்ணிட்டு மட்டும் இருக்காங்க. அப்போது
ஜங்குக் வாயனோட ஃபேஸை கப் பண்ணிட்டு, சாரி டி, ஐம் ரியலி சாரி. தெரியல, நான் உன்னை அப்படி அனுப்பியிருக்க கூடாதுல்ல. நீ டிவோர்ஸ் கேட்டோன்னே நான் அப்படியே சைன் அப் பண்ணி கொடுத்துருக்க கூடாதுல்ல. அவங்க அவ்வளோ பேசுனாங்கன்னா எதுக்கிட்ட நீ அதை சகிச்சுக்கிட்டே இருக்கணும்? எனக்கிட்ட வந்திருக்கலாம்வே. எப்போ பார்த்தாலும் என்ன வேணும்னாலும் டே ஜங்குக்னு என்கிட்ட தானடி வருவ. இப்போ மட்டும் ஏன்டி அப்படி பண்ணல? ஏன்னா அந்த அளவுக்கு மறந்துட்டியா நீ? எதுக்கிட்ட யாருமே இல்லாத மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் பேச்சு வாங்கிட்டு இருந்த. நான் ஒருத்தன் உனக்காக இருக்கேன்றத ஏண்டி மறந்துட்ட? இப்படி வாயன் அழுதுட்டு சடனாக ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே அவனோட செஸ்டில் சாஞ்சு ரொம்ப அழுகுறா. ஜங்குக்கும் வாயனை ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். இப்படி வாயன் அழுதுட்டே இருந்துட்டு ஹக்கை பிரேக் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜங்குக் ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சிருக்கான். ஸோ இப்படியே அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண ஜங்குக்கும் விட்டுடுறான். ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. அது ஒரு எமோஷனில் அப்படி ஹக் பண்ணிட்டேன். ஐம் சாரி. இப்படி சொல்லிட்டு வாயன் எந்திரிச்சு பார்க்குறாங்க. வயன் இப்படி சொல்லிட்டு ஜங்குக் வாயனோட கையை பிடிக்கிறான். கையை விடுங்க, நான் போகணும். வயன் நான் போகணும். உங்களுக்காக மீரா வெயிட் பண்ணுவாள். ஸோ கையை விடுங்க. இப்படின்னோன்னு இன்னுமே கிரிப்பாக தான் அவன் கையை பிடிக்கிறான். கை வலிக்குது, விடுங்க. இப்படி சொல்லிட்டு வயன் ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறாங்க. அவன் வயனே தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே அவன்ட்டு கண்ணில் இருந்து மட்டும் தண்ணி வலியுது. ஸோ வயனும் ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. விடுங்க, கை வலிக்குது. வயன் அப்போ வயன் ஜங்குக்கோட கையை அவங்களே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்து விட்டுட்டு அவங்களோட ரூம்க்கு போகிறாங்க. வயன் போன பிறகு ஜங்குக் அங்கனே உட்காந்து ரொம்ப அழுகிறான். இங்கிட்டு ஜிம்மின் அதை பார்த்துருப்பான். உள்ளே வரக்குள்ள தான் வயன் ஜங்குக்கை ஹக் பண்ணியிருப்பா. ஸோ அப்படியே அங்கே நின்றுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஸோ ஜங்குக் அலறதை தான் ஜிம்மின் அப்படியே அங்கே நின்று ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜிம்மின் வயனை ஹக் பண்ணதை பார்த்தானா அங்கிட்டு மீரா ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. ஸோ அவள் ஜங்குக்கிட்ட வந்துட்டு, ஜங்குக். மீரா, கார் கியே தா மீரா. ஏன் ஜங்குக்? கேள்வி கேட்காம தா மீரா. வேணா, நீ போய் குடிப்பா ஜங்குக். மீரா, குடிக்கலாம் மாட்டேன் மீரா, ப்ளீஸ் கார் கியே தா. அப்போது மீரா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு கார்கியை கொண்டு வந்து கொடுக்குறா. அவனும் அதை வாங்கிட்டு வெளியே வர ஜிமின் அவன் வாரான்னு பார்த்துட்டு அந்த பக்கம் போய் நின்றுக்கிறான். லைக் ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோனை பார்க்குற மாதிரி நின்றுட்டுருக்கான் அந்த பக்கம் திரும்பி. ஜங்குக்கும் வெளியே வந்துட்டு ஜிமினை பார்க்குறான். அவன் ஃபோன் பார்த்துட்ருக்கான். ஸோ பார்த்துட்டு போய் மீராவோட காரில் போய் உட்காடுறான். உட்காந்துட்டு ஸ்டேரிங் வீலை பிடிச்சி அதில் தலையை சாய்ச்சிட்டு ரொம்ப அலறான். இங்கிட்டு ஜிம்முனும் லைட்டாக அதை எட்டி பார்க்குறான்.
அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இவன் வேறொரு பொண்ணு கூட லைஃப்பை மூவ் பண்ணணும்னு நினச்சிட்டா எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ இருக்குது அந்த மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஜங்கு கார் எடுத்துகிட்டு கிளம்ப எங்கிட்ட ஜிமின் உள்ளே போகிறான். ஜங்கு கார் எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு இடத்துல போய்ட்டு நிப்பாட்டிட்டு ரொம்ப கத்தி அழுகுறான். லைக் எதுக்குடா அவளை விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நினச்சாலும் ஒரு கம்ஃபர்ட்டை மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர அவள் வேறொருத்தனோட மூவ் ஆன் ஆயிட்டா. எப்படி நம்ம ஒய்ஃபை ஆக போகிறதில்ல அந்த மாதிரி அவன் நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவனே ரொம்ப ப்ளேம் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் மீரா சோஃபாவில் அப்படியே உட்காந்துருக்கா. இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் அவள் யோசிச்சு பார்க்குறா. வயனோட சைடு கஷ்டம் என்னன்னு இன்னைக்கு தான் அவள் பார்த்துருப்பா. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் அவள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டா. அவள் பணக்கார வீட்டு பொண்ணு, நிறைய ஃப்ரீடம், எந்த கண்ட்ரோலுமே இல்லை, பிடிச்சது எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரியெல்லாம் அவள் ஈவன் ஒரு சின்ன திட்டு கூட வாங்கினதில்ல. ஸோ உட்காந்துட்டு யோசிக்கும்போது ஒரு பொண்ணு ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும்னு நினைக்கிறா. அதுக்கு போய் இவங்கெல்லாம் இந்த பேச்சு பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஒரு பொண்ணை அவளோட சொந்த குடும்பமே இப்படி ட்ரீட் பண்ணுமா அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறா. இன்னொரு பக்கம் ஜங்குக் வயனனும் பேசுனது, 2 பேரும் ஹக் பண்ணது, அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்போது 2 பேரும் இன்னுமே ஒருத்தர் அவ்வளோ லவ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி நினைக்கிறா. அப்போதான் நாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு அவளுக்கே ரியலைஸ் ஆகுது. அவளோட கண்ணுலேருந்தும் டியர்ஸ் வருது. ஏன்னா சம்ஹவ் அவள் ஜங்குக்கை ரொம்ப லவ் பண்ணிட்டா. பட் அவன் மனசில் இன்னொருத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. அவள் இல்லாமல் இவனால் நிம்மதியாக இருக்கக்கூட முடியல. அதை நினச்சி தான் அவள் ஃபீல் பண்ணுறா. ஜங்குக், வயன் இன்னும் உன்னை நினச்சிக்கிட்டு தான் இருக்காள ஜங்குக். உனக்கும் வயன் தானே வேணும், வயனுக்கும் நீ தான் வேணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஜங்குக். என்னால் தானே நீ இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுற. பட் நீ இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கல ஜங்குக். நான் உன் கூட இருந்து ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நினச்சேன். பட் நான் உன் கூட இருந்தா நீ ஹாப்பியாக இருக்க மாட்ட ஜங்குக். ஐ ரியலைஸ்ட் நீ ஹாப்பியாக இருக்க மாட்ட. இந்த மாதிரி மீரா நினச்சிட்ருக்கா. அங்கிட்டு ஜிமினும் வயனோட ரூமுக்கு போக, ஜிமன் வாங்க ஜிமன், அவங்க பேசுனதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க ஜிமன். ஐம் ரியலி சாரி ஜிமன், நீங்கள் வாங்க. அவங்க உங்களை போக சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க ஜிமன். இல்லைங்க, பரவாயில்ல. நீங்கள் எதுக்குங்க சாரிலாம் கேட்குறீங்க? பரவாயில்லைங்க, நான் வெளியில் எங்கேயாவது பக்கத்தில் ஹோட்டல் இருக்கும்ல, நான் பார்த்து இன்னைக்கு தங்கிக்கிறேங்க. ஜிமன், இந்த டைமில் எங்கே ஜிமன் போவீங்க? நீங்கள் இங்கேயே இருங்க. யாராவது ஏதாவது சொன்னால் நான் பார்த்துக்கிறேன் ஜிமன். நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணுங்க. இருங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி வாயின்னு சொல்லிட்டு பெட்டில் ரித்துவும் ரியானும் படுத்திருப்பாங்க. இந்த சைடில் வயனுக்கு பில்லவும், 2 பேத்துக்கும் அந்த சைடில் ஜிமனுக்கு பில்லவும் வைக்கிறாங்க. வயனை பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள ஜிமனுக்கு அவள் ஜங்குக்கு ஹக் பண்ணி அழுதது, ஃபீல் பண்ணது அதுதான் ஞாபகத்துக்கு வருது. படுங்க ஜிமன். சரிங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு ஜிமனும் அந்த சைடு திரும்பின மாதிரி படுத்துக்கிறான். அவனுக்கு தெரியல, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வயனை கல்யாணம் பண்ணிக்கணும், நிறைய லவ் கொடுக்கணும் அப்படின்லாம் தோணிட்டு இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் தட் 10 மினிட்ஸ் அவனுக்கு அப்படி நினைக்க தோணலை. என்னவோ வயன் ஜங்கு கூட இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்பாளோ அந்த மாதிரி நினைக்கிறான். நாம் அவங்க 2 பேருக்கும் நடுவில் வந்துட்டோமோ அந்த மாதிரி தோணுது. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கை பார்த்தோன்னா கொஞ்சம் லேட்டாகி வீட்டுக்கு வாரான். இன்னைக்கு ரொம்ப டென்ஷன் ஆகியிருப்பான்ல. ஸோ தலை வேற ரொம்ப வலிக்குது. அப்படியே தலையை பிடிச்சிட்டு தான் வரான். உள்ளுக்கு ரூமில் மீரா அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஜங்குக், வந்துட்டியா ஜங்குக்? என்னாச்சு ஜங்குக்? தலை வலிக்குது மீரா. என்ன ஜங்குக், வா வந்து உட்காரு ஃபஸ்ட்டு. முடியல மீரா, டேப்லெட்டு தாயேன். இரு ஜங்குக். குடி. பார்த்து பார்த்து ஜங்குக்.
இந்த மாதிரி ஜங்குக்கும் டேப்லெட்டை குடிச்சிட்டு ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கான். கொஞ்சம் டைம் ஆகணும்னு தான் லைட்டாக குறையுது. மீரா, எதுக்கு எனக்காக வெயிட் பண்ணுற மீரா? படுத்து தூங்கியிருக்கலாம்ல. படு மீரா. இல்லை, நீ படுத்து தூங்கு ஜங்குக் ஃபர்ஸ்ட். உனக்கு தலைவலி வேற. நான் தூங்கிட்ட பிறகு உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீ ஃபர்ஸ்ட் படு. இந்த மாதிரி மீரா சொல்ல ஜங்குக்கும் தூங்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணிருக்கும். ஸோ படுத்துடுறா. ஜங்குக் தூங்கின பிறகு மீரா உட்காந்து அவனே தான் பார்த்துட்ருக்கா. அவளோட கையை ஜங்குக்கோட தலையை கோதி விட கொண்டு போயிட்டு சடனாக ஸ்டாப் பண்ணிடுறா. அவளுக்கு வேணான்னு தோணுது. லைக் ஜிம்மின மாதிரி தான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னுக்கு இருந்த அந்த ஃபீலிங்ஸ் இப்போ வர மாட்டேங்குது. ஜங்குக்கு இவ்வளோ சஃபர் ஆகுறதுக்கு ரீசனே நாம தான்ற மாதிரி தோணுது. ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இருந்துடுறா.